வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் பழைய செய்தி தான். இருந்தாலும் அந்த செய்தியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் பேச போகிறோம். அண்ணாமலை என்ற பாஜக தலைவர் முட்டாள்தனமாக நடந்து கொண்ட ஒரு போராட்டம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. அந்த போராட்டம் என்ன, அது குறித்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்தார். 3 மாதம் 4 மாதம் அவர் இல்லாமல் நமக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சுது. வந்தோடனே ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன கண்டென்ட்டு, அன்னைக்கு வீட்டு வாசலில் பச்சை கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு பச்சை துண்டையும் கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் முருகருக்கு வேண்டிக்கிட்டேன். நான் 48 நாளா இல்லை டிஎம்கே ஆட்சியை விட்டு போகிற வரை நான் இனிமேல் செருப்பு போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கால அடிச்சுக்கிறாரு. அதுவும் என்ன கணக்குன்னு தெரியல, 6 முறை அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பத்திரிகையாளர்கள்லாம் வேற கேட்குறாங்க, 6ன்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் கவுண்ட் பண்ணோமே சார், 8 வாட்டிலாம் இங்கே அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அதுலேயே ஒரு குளறுபடி ஆகிப்போச்சு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அந்த அப்புறம் தான் நம்ம மைனர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் திரும்ப அந்த வீடியோ எடுத்து பார்த்தேன். நம்ம உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் அந்த கட்சிக்காரர் ஒருத்தர் அண்ணாமலைக்கு பின்னாடி நின்றுட்டு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சி தலைவர் ஒரு சீரியஸாக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பின்னாடி நின்று இவர் சிரிச்சிட்டு இருக்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய பார்வை என்ன, இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமான ஒரு விஷயம், அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணையார்கள் காலத்தில் நடந்த ஒரு விஷயம். சவுக்கால் அடிக்கிறது, கட்டி வச்சு அடிக்கிறது, செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றது, இதுக்கெல்லாமே நம்ம போராட்டம் பண்ணி தான் திராவிட இயக்கங்கள் இதெல்லாம் மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம். இல்லைன்னா இன்றைக்கும் பல ஊர்களில் நம்ம செருப்பு போட்டுக்கிட்டு உள்ளே போக முடியாதுன்ற நிலையில தான் இருந்திருப்போம். உண்டா இல்லைங்களா? அந்த செருப்பு கூட போடக்கூடாது, துண்டு என்பது இப்போ பண்ணையாரை பார்த்தா அக்கிளில் தான் இருக்கணும், தலையில் இருக்கக்கூடாது. உட்கார்றதுக்கு கூட சம்பளம் போட்டு உட்காரக்கூடாதுங்க, குத்த வச்சு உட்காரணும். எப்படி அவருக்கு முன்னாடி உட்கார்றதா இருந்தால் சம்பளம் போட்டு உட்காரக்கூடாது, குத்த வச்சு உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுமைகள்லாம் நான் இருந்த ஒரு நாடு இது. இங்கே இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆள் மறுபடியும் நான் செருப்பு போட மாட்டேன், பைத்தியக்காரத்தனமா இல்லை, சாட்டையை வச்சு நான் என்னென்னே அடிச்சுக்கிறேன். அந்த சாட்டையை வச்சு அடிக்கிற அந்த நபர்கள் எதுக்கு வருவாங்க? பணம் கேட்பாங்க, பிச்சை எடுக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த பிச்சை எடுக்கும்போது பணம் கொடுக்குற வரை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்க நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி காசு கொடுத்துருவாங்கன்றதுக்காக அந்த மாதிரி அவங்க ஒரு வேலை செய்வாங்க. அதை போலவே ஒரு கேவலமான ஒரு வேலை செஞ்சுருக்கேன். நீங்களாம் அரசியல்வாதியா யாரு கேட்டால் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்றேன். அதுக்கு உண்டானது வேலை என்னன்றதை செய்யணுமா? அதை விட்டுட்டு சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. நீ கோர்ட்டை மூவ் பண்ணுங்க, எஃப்ஐஆர் வெளிவந்துருச்சு, எப்படி வெளிவந்துச்சுன்னு கேட்குறீங்க. உடனே சொல்கிறாங்க திமுக தான் வெளியே விட்டுருச்சு அப்படின்னு. திமுக ஏன் விட போகிறாங்க? லூசு தரமா இல்லை? திமுக நடப்பது திமுகவோட ஆட்சி. இது வெளியே வந்தால் நமக்கு தான் இடைஞ்சல் தான் அவங்களுக்கு தெரியாதா? ஒரு எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு தான் கெட்ட பேரை கொண்டாடும் அப்படின்றது திமுகவில் இருக்க அடிமட்ட தொண்டர்களுக்கு கூட தெரியாதா? ஆனால் லூசு தரமாக இந்த திமுக தான் வெளியே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது வெளிவந்தது தப்பு. அது எப்படி நடந்திருக்கும்னு நமக்கு தெரியல. அது யாராவது பத்திரிகையாளர்கள் மூலமாகத்தான் பத்திரிகையாளர்கள் யார்ட்டையாவது காசை கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அது காவல்துறையில் நடந்த லேப்ஸ். அது அந்த லேப்ஸை காவல்துறை டிஜிபியிலேருந்து எல்லாருமே அதை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க விசாரித்து அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரட்டும். கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இதில் சில பேர் வந்துட்டாங்க உடனே, அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரத்துக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டாமா? திமுக அரசு அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.
அதுல எல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் உண்மையிலே கொடூரமான ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இத ரேப்ப சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து. இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த என்ன நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆமா நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு. இது ஒரு வெறி நாய், ஒரு ஆண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெறி நாய். அந்த தெரு நாய்க்கும் இந்த வெறி நாய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல அந்த பெண்ணை போய் ஒரு விக்டிமை போய் போட்டு நசுக்கிறது, போட்டு பாடாப்படுத்துறது, நீ அவ்வளவுதான் கெட்டு போயிட்டா, உன்னை கெடுத்துட்டான் அப்படின்லாம் பேசுறது, இது பேர் கெடுக்கிறதெல்லாம் இல்லை. இது ஒரு வெறி நாயோட கடி. வெறி நாய் கடிச்சிருக்கு. வெறி நாய் கடிச்சா என்ன பண்ணணும்? ஊசி போட்டு மருத்துவம் பார்க்கணும். சரியா? அதை விட்டுட்டு நீ உன்னை நாய் கடிச்சிருச்சு, உன் மேல இருந்த புனிதம்லாம் போயிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருப்போமா? அப்படிதான் இப்போ முட்டாள்தனமா இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் இதை பத்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நான் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிங்க, உங்களது குடும்பத்தின் மான மரியாதை என்பது உங்க குடும்ப பெண்களின் பிறப்புறுப்பில் இல்லை. அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்க எந்த அளவுக்கு அறிவோடும் மானத்தோடும் வாழ்றீங்கன்னு தான் இருக்கு. மானத்தோடு வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு கீழே யாரும் இல்லைன்றத நம்பணும், எனக்கு மேலே யாரும் இருக்கிறாங்கன்றதையும் நம்பக்கூடாது. நமக்கு நம்மை விட உயர்ந்தவன் ஒருத்தன் கிடையாது, நம்மை விட தாழ்ந்தவன் ஒருத்தன் கிடையாதுன்ற சமத்துவ சிந்தனை எப்போ வருதோ அதுக்கு தான் பேரு மானம்னு பேரு, அதுக்கு தான் பேரு அறிவுன்னு பேரு. சரியா? ஒரு பெண் யாரோடு உடலுறவு கொண்டாள் அப்படிங்கிறத வச்சு என் குடும்பத்தோட மானமே போச்சுன்னு இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு திரிகிறாங்க சில லூசுங்க. இந்த லூசுங்க திருந்தாத வர நம்ம சமுதாயம் முன்னேற போறதே கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த அண்ணாமலை செய்திருப்பது உச்சகட்டமான ஒரு கேவலமான ஒரு கன்றாவியான ஒரு வேலை. இது நான் கேட்குறேன், அடுத்தால என்ன அளவு குத்துவீங்களா? கன்னத்தில் அந்த வேலை வச்சு அளவு குத்தி இந்த பக்கமாக எடுத்து அந்த மாதிரி அளவு குத்திட்டு போவீங்களா? இல்லைன்னா முதுகுல இந்த கொக்கியை மாட்டி தேர் இழுப்பீங்களா? இல்லை தீச்சட்டி எடுக்க போறீங்களா? இல்லைன்னா தீமிதி போராட்டம் பண்ண போறீங்களா? எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். பைத்தியகாரத்தனத்துக்கு ஒரு அளவே வேண்டாமா? ஏற்கனவே நம்மை போன்றவர்கள்லாம் இதெல்லாமே முட்டாள்தனம், மூடத்தனம், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதை மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு போற மாதிரி இந்த சமுதாயத்தை பைத்தியகாரத்தனத்தை நோக்கி செலுத்துவதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவரின் வேலையா? இதுக்குதான் நீங்க இப்ப போய் 3 மாசம் லண்டன்ல போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மறுபடியும் படிச்சுட்டு வந்தீங்களா? அது சொல்றேன். நான் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு பொண்ணை ஒருத்தர் பலாத்காரம் பண்ணிட்டான், அவனை நாங்கள் தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி இப்போ கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு நான் சொன்னப்போ அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அவனை பிடிச்சிட்டிங்க, சரி என் பொண்ணை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற. அதெல்லாம் சரி, அதெல்லாம் பேசுறதுலாம் கரெக்டு தான். நான் என்ன சொல்றேன், இது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுல பெரிய, அதாவது பர்ஸை தொலைக்கிறோம், என்னெல்லாமோ குற்றங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிற 8 கோடி பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸா போட முடியும். புரியுதுங்களா? அந்த இடத்துல நடந்த செக்யூரிட்டி லேப்ஸ் யாரோட பொறுப்பு? அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரோட பொறுப்பு. அந்த நபரோட மனைவி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியே வேலை பார்க்குறாங்களா, அதனால தினசரி அங்கே அவங்கள பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதுக்கும் அந்த நபர் வருவார். அதனால தான் அவர் உள்ள அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அனுமதிக்கிறீங்கன்ற? அந்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்படாத யாரோ ஒரு நபரை எதற்காக உள்ளே அனுமதிக்கிறீர்கள்? அப்படி அனுமதிப்பதால் தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்கு. அவன் பல நாள் நோட் அவுட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறான். அப்போது அந்த உள்ளே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியது யார்? அந்த பல்கலைக்கழக நிர்வாகம். சரியா? அப்ப அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் அந்த பல்கலைக்கழகத்தின் தலைவர், அதாவது பல்கலைக்கழக வேந்தர் யாரு? கவர்னர் தான் இதுக்கு பொறுப்பெடுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம இது காரணம் திமுக அரசு, எல்லாம் எதுக்கு தான் திமுக அரசு காரணம் இல்லை? ரொம்ப வெயில் அடிக்குது, திமுக அரசு தான் காரணம். ரொம்ப மழை பெய்யுது, திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு இன்னும் உளறிட்டே இருப்பீங்களா? எனக்கு காலையில போய் கக்கூஸ்ல உட்கார்ந்த ஒரே கான்ஸ்டிபேஷன், எனக்கு ஆய்வு வரல, திமுக தான் காரணம் அப்படின்னு இனிமேல் அடுத்தால வருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இருக்கு இவனுங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக காரணம்னு சொல்றதோட எல்லைகள் இன்னும் அந்த இடத்துக்கு தான் போய் சேரலைன்றது தான் எரிச்சலா இருக்கு. நீ பேசு, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசி பேசு. திமுக அரசு இந்த வேலையை சரியா செய்யல அப்படின்னா அந்த வேலை எந்த வேலைன்னு அந்த வேலையை சொல்லி, இது பாருங்க இதை இப்படி செஞ்சிருக்கணும், ஏன் செய்யாம விட்டாங்க அப்படின்னு நீ கேள்வி கேட்டனா அப்போ நியாயமா நம்ம பதில் சொல்லலாம்.
சும்மா பைத்தியகாரத்தனமா சில மூத்த பத்திரிகையாளர்ன்ற போர்வேல சில லூசுங்க இந்த மாதிரி தான் பேசி திரியிறாங்க. அதே போலவே பொதுமக்களையும் பேச வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பொதுமக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம தான் புரிஞ்சுக்கணும். நாம வந்து இப்போ ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வைங்க, அப்ப அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் திமுக அரசு தான் பொறுப்புன்னு சொல்லுவாங்களா? யோசிக்கணுமா இல்லையா? ஒரு பஸ்ஸில் பிரேக் பிடிக்காம போயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்போ அதுக்கு காரணம் வந்து அந்த போக்குவரத்து துறையோட கவனக்குறைவா இல்லை திமுக அரசு தான் காரணமா? உடனே வந்துடுவாங்க. அந்த போக்குவரத்து துறை திமுக அரசின் கீழே தானே இருக்கு. வருவாங்களா? வருவாங்க. நம்ம ஆளுங்க வருவாங்க. நான் தான் சொல்றேனே, இப்போ அதிமுக அரசுல வந்து இந்த நபரை அப்போ வந்து கைது செய்யாம விட்டுருக்காங்க. ஏற்கனவே இந்த நபர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது பழைய அதிமுக அரசு ஏன் இந்த நபரின் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை? அந்த கேள்வியை ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? ஆக மொத்தத்தில் இந்த ஊடகம் பூராமே மொத்தமாக சேர்ந்து எப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்க விரும்புறாங்கன்னா, திமுகவின் மீதான ஒரு ஒவ்வாமையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். தமிழ்நாட்டில் வளர்ச்சி பணிகள் பூரா நடந்தது பூராமே திமுக ஆட்சி செய்த சுமார் ஒரு 15 ஆண்டுகளில் மட்டும்தான். மற்றபடி எப்பவுமே கிடையாது. சரிங்களா? 96லேருந்து ஒரு 2000 வரை, அப்புறம் ஒரு 2006லேருந்து 2010 வரை, இந்த 10 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்தில் 67 ஆரம்பிச்சு எமர்ஜென்சி வர இந்த 3 டைம்ல தான் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. மற்ற நேரம் பூரா அதிமுக தான் ஆட்சியில் இருந்து நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்தாலும் இப்போ இந்த 3.5 வருஷமா இருக்கும். ஸோ நல்லா யோசிச்சுக்கிட்டு பேசுவதற்கு முன்பாக நாம் பேசுகிற பேச்சில் ஏதாவது கண்ணியம் இருக்கா, கருத்து இருக்கா, உண்மை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லது. இல்லைன்னா இந்த ஆடு அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி தொடர்ச்சியான பைத்தியகாரத்தனங்களை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கு தான் முயற்சி செய்வார்கள். உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.